சாரி மிஸ்டர் வாசுதேவன், நீங்க செஞ்ச குற்றம் எங்களுக்கு தெல்ல தெளிவா நிறுவனம் ஆகுது. நீங்க இப்ப உடனடியா எங்க கூட வந்துருங்க. அப்படியே அந்த ரோஹிணி நீங்களும் எங்க கூட வாங்க அப்படின்னு இந்த பக்கம் போலீஸ்காரங்க நிக்கும் பொழுதே ஸ்ருதி ஷாக் ஆகி முத்து என்ன முத்து இது, எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க, எங்க அப்பாவை இதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, உங்க அப்பா செஞ்ச காரியம் அப்படி பழக்கல, நானும் எவ்வளவோ இந்த விஷயத்த தலையிட வேணாம், இல்ல நான் என் தம்பி ரவிக்காகவும் உனக்காகவும் தான் உங்க வாழ்க்கை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணை போய் மிரட்டினேன். இந்த பொண்ணை போய் மிரட்டினேன் நீத்து, அவ்வளவுதான். நீத்து தேவையில்லாம உங்க வாழ்க்கையில தலையிடுறா, நீயும் வேற ரவி மேல தப்பு இல்ல, ரவி இனிமே அங்க வேலைக்கு போறது இல்லைன்னு சொன்னா கூட அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இன்னொரு பொண்ணை மன்னிப்பு கேட்க வைக்கிறது இவனால எப்படி முடியும்? அதுவும் வேணும்னே திமிருக்கு பண்ணும்போது. அதனாலதான் நானே போய் மிரட்டினா பயந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவ பயப்படல. சரி ஓகே, அதோட என்ன பண்றது அடுத்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, அதுக்குள்ளார யாரோ போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொளுத்தி விட்டுருக்காங்க. அவ தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கால கையெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. பாரு, இப்படி இருக்கிற நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தா பழி ஏன் மேல விழுந்துருச்சு. ரவி திருப்பி என்ன சட்டக்காலரை பிடிச்சு நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னா, அப்பவே நான் யோசிச்சேன், யாரா இதை பண்ணிருப்பா, இதை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட இருக்க ஆட்கள் யார் யாருன்னு யோசிச்சு பார்த்தா சிந்தாமணியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னா சிந்தாமணி பண்ணிருப்பாங்க, ஆன்டி சொல்லி பண்ணிருப்பாங்க, எங்க அப்பாவை எதுக்கு இருக்கிறீங்க, ஏன் அச்சன் இதெல்லாம் அதை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு கேட்க சொல்லும் பொழுதே அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அப்பா தனியா இதை பண்ணல, உன் அப்பாவுக்கு யாரோ அதை ஐடியாவை கொடுத்து இதை பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க ஸ்ருதி. என்ன சொல்றீங்க, என்ன சொல்ற முத்து தயவு செஞ்சு நீங்க பாருங்க, ஏதாச்சும் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கும் பொழுதே மிஸ்டர் வாசுதேவன் நீங்க கண்டிப்பா எங்க கூட வாங்க, ஏதாவது ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க போலீஸ்காரங்க. இருங்க 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 இருங்க, எங்க அப்பா என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா? அவரு ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நீங்க இந்த மாதிரி சும்மா எடுத்தோம் கவுத்தாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. முத்து ஏதாச்சும் உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா, தேவையில்லாம எதுக்கு எங்க அப்பாவை இன்வால்வ் பண்றீங்க அப்படிங்கும் பொழுதுதான் டக்குன்னு முத்து சொல்றாரு, நான் இந்த விஷயத்துல யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு இறங்கின உடனேவே முதல்ல எனக்கு சந்தேகம் வந்தது சிந்தாமணி தான். சிந்தாமணியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்து அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்களோ, எங்கள் அம்மா சொல்லி பண்ணியிருப்பாங்களோ, ஏன்னா எங்கள் அம்மா என்னதான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் எங்கள் அம்மாவை தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா இதை பண்ணலை அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. ஏன்னா அவங்களோட பிளான் எல்லாமே இப்போ ரோகிணி மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணியும் மனோஜும் ஒன்றா நெருங்கிட்டு இருக்காங்க. ரோகிணி வேணும்னே மனோஜை கிட்டக்க வர பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதை பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. அது மட்டும் தெரிஞ்சிச்சு. இந்த சமயத்துல தான் டக்குன்னு மீனா என்கிட்ட ஒன்று சொன்னான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த ரதி தீபன் விஷயத்துல, அப்புறம் மற்ற எல்லா விஷயத்துல, அப்புறம் இந்த கோயில்ல அந்த கடையை தூக்கின விஷயத்துல, இது எல்லாத்தையுமே ரோகிணி ஏன் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் பண்ணாங்க. அதாவது நாங்க அவளை கண்டுபிடிச்சிடக்கூடாது, அவள் உண்மை வெளில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே வேற ஒரு பிரச்சனையை, இந்த ஒரு கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா அந்த கோடு பெருசாயிடும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்களே. அதே மாதிரி இப்ப ஏன் ரோகிணி பண்ணிருக்க கூடாது அப்படின்னாங்க. ஆனா ரோகிணி பண்ணிருப்பா அப்படிங்கறதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருந்துச்சு. இந்த ரோகிணி பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா என்ன பிரச்சனைனா, ரோகிணி கிட்ட இப்ப காசு கிடையாது. இந்த பார்லர் அம்மா கையில 10 பைசா காசு கிடையாது. ஏற்கனவே கோர்ட்டுக்கே லாயர் லாம் தான் வந்துட்டு இருக்கு. அது இல்லாம அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் இருந்துச்சுலாம் வேற கேள்விப்பட்டேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இப்போ வேற யாரு, ஒருவேளை அந்த ஐடியாவே ரோகிணி தான் இருந்தாலும் அதை வேற யார் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் திடீர்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு க்ளூ கிடச்சிச்சு. அப்படின்னா என்ன க்ளூ அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த சிட்டியோட ஆட்கள் 2 பேர் அந்த உடம்புல அந்த பற்ற வச்சுட்டு வெளில வந்த போது அதில் ஒருத்தன் சிட்டியோட ஆளுங்கிறத நான் பார்த்தேன். உடனே சத்யா கிட்ட கால் பண்ணி அவனை அங்கே வர சொன்னேன், வேற இடத்துக்கு வர சொல்லி, வேற ஒரு வேலை இருக்கு, கந்து வட்டிக்காக பணம் வாங்கினவங்கள்ட்ட வசூலிக்கணும், அதுக்கு உனக்கு பணம் தரோம் அப்படின்னு தான் சொன்னான்னா, அவனும் ஒரு இடத்துக்கு தனியாக வந்தான். அவனை அங்கே போய் நல்லா விட்டு அடி வெளுத்ததுக்கு அப்புறமா அவன் என்ன சொல்லியிருக்கான்னு இதோ பாரு அப்படின்னு வீடியோவை காமிக்க. வீடியோவில் பார்த்தா நான் இதை பண்ணலை, அந்த ஒருத்தர் இருந்தார், ஒரு மலையாளி ஒருத்தர் இருந்தார், கேரளாக்காரரு, அவர் தான் என்னை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து இதை பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே யார் சொன்னாலும் நீ பண்ணிருப்பியா, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோமேடா அப்படின்னு சத்யா கேட்க, இல்ல யாரோ சொல்லி இல்ல அப்படின்னு இவங்க தயங்கி நிற்கும் பொழுது அந்த வீடியோல இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்றதை கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டாங்க ஸ்ருதி. கேட்டியாமா, இதில் கடைசியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? அதாவது இந்த வாசுதேவனுங்கிறதான் உனக்கு நான் 1 லட்ச ரூபா தரேன், இன்னைக்கு போய் நீங்க 2 பேரும் போய் இதை நைட்டு போய் இதை கொளுத்தணும், ரெஸ்டாரண்ட்டை கொளுத்திட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளார போய் அந்த பொண்ணையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் பார்த்தா இதை யார் பண்ணியிருப்பா, என்ன எது, உனக்கு எப்படி கான்டாக்ட் கிடைச்சி அப்படின்னு கேட்டா, இல்ல நான் மட்டுமே இதை பண்ணலை, நான் சும்மா தெரியாத ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் தான். ஆனால் நம்ம சிட்டிக்கு தெரிஞ்சவங்க அந்த ரோகிணி இருக்காங்களே, அவங்க தான் வந்தாங்க, அவங்க தான் ஃபோனில் வேற பேசினாங்க, இவர் கொடுத்தாரு ஃபோனை, கொடுத்த உடனே கொஞ்சம் பண்ணி கொடுங்க, நம்பிக்கையான ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்க.
ஒரு ரெஃபரல் வச்சுலாம் அதை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு முத்து சொல்லு. அச்சா என்னச்சா அது அப்படின்னா வந்து மூளை எனக்கு எதுவும் தெரியாது மூளை, நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை, என் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியா அப்போ இது என்ன அப்படின்னு வந்து கேட்ட உடனே பார்த்தா கையில் உங்கள் அப்பா காசு வச்சுக்க மாட்டாராமே, எப்பயுமே பேங்க் அக்கௌண்ட்லாம் எல்லாமே வந்து ஃபோனில் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாராமே. இதோ அவன்கிட்ட வந்து 2 தடவை 50,000 2 50,000 அனுப்பியிருக்காரு இவரோட நம்பர்ல இருந்து. இது உங்க அப்பா நம்பர் தானே, இந்த 24 முடியுது, உங்க அப்பா நம்பர் தானே அப்படின்னு வந்து கேட்ட உடனே அச்சா என்ன ஆச்சா அது அப்படின்னு ஒரு ஷாக்காக. ஸோ பணத்தை கொடுத்தது இவங்க தான், பிளஸ் வந்து பார்த்தா இந்த ஃபோட்டோஜையும் பாருங்க அப்படின்னு இன்னொரு ஃபோட்டோஜை காமிச்சா அதில் வந்து அவனுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு கால் பண்ணி, அதுவும் அந்த முகமுடைய மங்கிக்குள்ளாவை கழட்டிட்டு ஒரு கால் பண்ணுறதை மட்டும் வந்து வீடியோவில் இருக்குது. ஸோ உடனே கால் பண்ணது யாருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நம்பரை வாங்கி பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு யார் கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இதோ இந்த நம்பரை பாரு, இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் டக்குன்னு ரோகிணி ஃபோன் அடிக்குது. அடித்த உடனே இந்த ரோகிணி தான் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி தான் விஷயத்தை முடிச்சிட்டோன்னு இருக்காங்க. உங்கள் அப்பாவும் இந்த ரோகிணி சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ரோகிணி இந்த ஐடியாவை தூக்கிட்டு வந்திருக்கும், எதையாச்சும் பண்ணி எங்கள் அம்மாவை, எங்கள் குடும்பத்தை, முக்கியமாக என்னையும் வந்து மீனாவையும் அவ பக்கம் திரும்ப விடாம அவ அந்த அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் அது இதுன்னு வந்து மனோஜ் கூட நெருக்கமாகறதுக்காக அந்த சமயத்துல எங்களை வந்து பிஸி ஆக்கிடணும், எங்க மேல ஒரு பழியை போட்டு விட்டுறணும் அப்படின்னு தான் வந்து இந்த பிளானை போட்டிருக்கான். ஆனா வந்து இவதான் வந்து ஐடியா, ஆனா வந்து உங்க அப்பா தான் வந்து கடைசியில் அம்பு. ஏன்னா உங்க அப்பா தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, பணத்தை கொடுத்து அவருக்கு என்ன நினைச்சிருக்காருன்னா தான் பொண்ணு வாழ்க்கைக்கு தான் கரெக்ட், தான் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்த அந்த பொண்ணை வந்து நம்ம மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்னு இறங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அச்சா ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, வயலன்ஸ் இஸ் நெவர் an answer, எதுக்கு நீங்க போய் வன்முறையெல்லாம் போய் இறங்கி அந்த பொண்ணை பாருங்க எப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்க. இல்ல மூளை உன்னோட வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து நான் ஏதோ இதை முத்து தான் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிதான் வந்து நான் கேஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் புரியுது ஸ்ருதி, நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து இப்படிலாம் நடந்திருக்க கூடாது, நானும் ஏதோ ஒரு ஈகோவில் அப்படிலாம் வந்து பண்ணிட்டேன். ஆனால் வந்து என்ன அடித்தது, என் ரெஸ்டாரண்ட்டே வந்து இது பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, ஐம் ரியலி சாரி. ஆனால் உங்கள் அப்பாவையும் இந்த ரோகிணி நான் சும்மா விட மாட்டேன், நான் கேஸை கண்டிப்பாக பர்சூ பண்ண தான் போகிறேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து நீத்துவும் சொல்ல, சார் நான் பேசிக்கலாம் சார், ஐஜி என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வாசுதேவன் இன்னொரு பக்கம் அப்படியே திருன்னு ரோகிணி முடிக்க, நீ இந்த மாதிரி பண்ணிருக்குது இவ்வளவு விஷயத்தையெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து எங்க அம்மா கிட்டையும் மனோஜ் கிட்டையும் சொல்லிட்டேன். திருப்பி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து எங்க அம்மா அந்த அவளை விட்டு விலகிடுறா, சரியான மோசமானடா அப்படிங்கிறத திருப்பி சொல்லியாச்சு. என் அண்ணன் ஒன்ட்டு இருந்து எஸ்கேப் ஆக தான் போறான், பாத்துக்கோ இதான் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா நான் விடமாட்டேன் முத்து, நான் விடமாட்டேன், மனோஜ் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான். இப்போ இந்த கேஸ் என்ன, இந்த கேஸ் முடிச்சுட்டு வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி மனோஜ் என்னதான். ஆனா என்கிட்ட வந்து தேவையில்லாம தலையிடுறீங்கல்ல என் விஷயத்துல, உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து ரோகிணி கோவப்பட அப்படியே ஷாக்ல ஸ்ருதி இருக்கிறதோட அந்த ப்ரெடிக்ஷன் முடியுது. இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அப்படியே பாண்டியன் ஷோ சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.